السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ليلة القدر خير من ألف شهر. قال النبي صلى الله عليه وسلم: من يقم ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 27ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு அமர்ந்திருக்கிற கூட்டம் நாம். ஒவ்வொரு ஆண்டும் சொல்வதைப் போலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி 10 தினங்களின் ஒற்றைப்படையான நாட்களில் நம்மை தேடச் சொல்லியிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்பான் அல்லாஹ். 1000 மாதங்களை விட சிறந்த, சுமார் 83 ஆண்டுகளை விட அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய, அதையும் அல்லாஹ் சரியாக 1000 மாதம் என்று சொல்லாமல் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அதை விடவும்ங்கிறதுக்கு எவ்வளோன்றது தெரியாது நமக்கு. 1000 மாசமா, 1000 மாசத்தை விட ஒரு 10,000 மாசமா, எவ்வளவோ நம்மளுடைய தக்குவாவை பொறுத்து நாம் எப்படி அமல் செய்திருக்கிறோம், நாம் எந்த அளவு இந்த புனிதமான மாதத்தில் எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருக்கிறோம், எவ்வளவு நோன்புகளை முறையாக நோற்றிருக்கிறோம், எவ்வளவு தராவீகளை முறையாக நாம் ஓத கேட்டிருக்கிறோம், இவைகள் எல்லாத்தையும் வச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயம்தான் எந்த அளவு நமக்கு இது அதிக நன்மையை இந்த நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு தரப்போகிறது என்பது பற்றி உண்டான விஷயம். பெரும் பாக்கியம். அல்லாஹுடைய கிருபையில் முழு குர்ஆனையும் தொழுகையில் ஓத கேட்டிருக்கிறோம். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. வாழ்க்கையில் எத்தனை முறை இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வருஷத்திலேயும் முறையாக முதல் நாள்ல அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினவங்க 27 கடைசியில குர்ஆனை முடிக்கிற வரைக்கும் முழுமையாக இருந்து குர்ஆனை முழுமையாக கேட்டவர்கள் குறைவு. அதுவும் பசங்களை கேட்கவே வேணாம். ஆமாம், 1வது ரக்காத்து ருக்குவுக்கு போகும்போது ஓடி வந்து சேருவாங்க.
இல்லைன்னா 2வது ரக்காத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பவும் நின்று பேசிட்டு 2வது ரக்காத்துக்கு இமாம் அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போகும்போது ஓடி வந்து அவர் கழுத்து மேல கையை வச்சு இமாம பிடிக்கிற மாதிரி பிடிச்சி, அதுக்கப்புறம் அவர் சலாம் கொடுத்த பின்னாடி துவா ஓதுவாரு, இல்லை கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ள ஒரு ரக்காத்தை முடிச்சுட்டு அப்புறம் பேச போயிடுறது. நம்மளுடைய நோக்கமே குர்ஆனை முழுசா கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கணுங்கிறது தான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்துல எல்லாருக்கும் குர்ஆனை மனப்பாடம் கிடையாது. மனப்பாடம் உள்ளவங்களாலேயே குர்ஆனை முழுசா தொழுகையில ஓத முடியாது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது குர்ஆனை முழுசா கேட்கறதுக்குன்னா, அந்த வாய்ப்பை நம்முடைய முன்னோர்கள் தராவீஹின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வில் இன்னும் அதிகமான முறை குர்ஆனை முழுமையாக தொழுகையில் ஓதி கேட்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானார். அப்படி ஒரு வாய்ப்பை நாம இன்னைக்கு நிறைவு செய்திருக்கோம். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக அமையணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னைக்கே லைலத்துல் கத்ர் ஆக்கி தரட்டும். ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா இன்னைக்கு தான் ரொம்ப பேர் வந்திருக்கிறோம். நேத்து லைலத்துல் கத்ர் அல்லது 25 லைலத்துல் கத்ர் அப்படின்னா ரொம்ப பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடும். நம்ம எப்பவுமே சுயநலவாதி கிடையாது, பொதுநலவாதி. நமக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்னு ஆசைப்படணும். அதனால இப்போ ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு தான் வந்திருக்கா, யாரெல்லாம் 25க்கே நீ பேசாம லைலத்துல் கத்ரை மாத்தி கொடுத்துரு, இன்னும் என்ன நைஸா ஒரு நாள் மட்டும் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, துவா செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கே 27 இருக்கட்டும், இன்னைக்கே லைலத்துல் கத்ரா இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் லைலத்துல் கத்ர் மட்டுமே நமக்கு சந்தோஷத்தை தரல. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை முழுசா தராவிகளை ஓதி அதை முழுசா நின்று கேட்கிற பாக்கியத்தை, வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஒருவேளை இடையில ஷைத்தான் எங்கேயாவது நம்மளை கூட்டு போயிருந்தா இனி வரக்கூடிய வருடங்கள்ல முழுமையாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்காக ஹாஃபில்கள் சும்மாலாம் கஷ்டப்படல. குர்ஆன் ஓதுறது முன்னாடி நின்று எல்லாருக்கும் முன்னாடி ஓதுறது பெரிய சிரமம்னா, நோன்பு திறக்கிற நேரத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் இல்லாம அல்லது ஜூஸ் இல்லாம நோன்பு திறந்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஃப்ரிட்ஜு தண்ணி முன்னாடி இருக்கணும், ஜூஸ் இருக்கணும், விதவிதமா ஜூஸ் இருக்கணும், கலரா ஜூஸ் இருக்கணும். ஆனா ஹாஃப்ஸா ஆலிம்ஸாலாம் ரொம்ப பாவம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, தொண்டை கட்டிக்கும், குர்ஆன் ஓத முடியாம போயிடும் அப்படிங்கிறதுனால நீங்க எந்த அளவு ஜூஸ் குடிப்பீங்களோ அவங்க ஜூஸையே ஒதுக்கிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு கஞ்சும் அடையும் மட்டுமே சாப்பிட்டு நோம்பு திறந்துட்டு இவ்வளோலாம் தியாகம் பண்ணி நமக்காக ஓதி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வரேன், சும்மா இல்ல. குர்ஆனை பொறுமை ஓதுறது அவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்கு நமக்காக நம்மளை கேட்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க அவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நமக்காக ஓதி காட்டியிருக்காங்க. அதனால அவங்களுக்காக நாம அதிகமா துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஹாஃபில்களுடைய குர்ஆனை முழுமையான அவர்களுடைய மனதில் நிறைந்த குர்ஆனாக, என்றும் அழியாத குர்ஆனாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த குர்ஆனுடைய பரக்கத்தால் அவர்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை, கடன் தொல்லைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீக்குவானாக. இன்னும் நீண்ட ஆயுளை அவர்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமான மக்களை குர்ஆனை கேட்க செய்து லயிக்க செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் அந்த ஹாஃபில்களுக்கு நசீபாக்கி தருவானாக. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதனாலதான் நமக்கு இன்னைக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் பாயாசம். இவ்வளவு நாளா தொழு வந்தோமே, என்னைக்காச்சும் பாயாசம் குடிச்சோம்? எல்லாம் டீ தான் குடிச்சோம், டீயே தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் விசேஷமா பாயாசம்? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை நம்ம முடிச்சிட்டோம், கத்தம் பண்ணிட்டோம் என்கிற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பன்மடங்காக பெருக்கக்கூடியதுதான் லைலத்துல் கத்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மை யகும் லைலத்துல் கத்ரி ஈமானம் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒரு மனிதர் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அதிலே நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்த நிலையிலும் வணக்கம் செய்வாரோ, நின்று வணங்குவாரோ, அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. 2 நிபந்தனை அதுக்கு. ஃபர்ஸ்ட் நிபந்தனை ஈமானன். முதல்ல லைலத்துல் கத்ர் இன்னைக்கு தான் நம்பணும். என்னைக்கு நம்ம தொழுகிறோமோ அன்னைக்கு இன்றைக்கு லைலத்துல் கத்ரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும், நாம நம்பணும்.
ரெண்டாவது வஹ்திசாபன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய புனிதமான நாள்ல பன்மடங்காக நமக்கு நன்மையை தருவான் என்கிற அந்த ஆதரவு இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம என்ன பண்றது? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி திட்டுறா, ஊரே லைலத்துல் கத்ருக்கு பள்ளியாசல்ல போய் கிடக்குது, நீங்க இன்னைக்கும் போகாம வீட்டுல கிடந்து தூங்குறீங்களா அப்படின்னு மனைவி திட்டுவாங்கிறதுனால சில பேர் வந்து உட்கார்ந்துருக்கலாம். பிள்ளைய போக சொல்லியிருப்பாங்க, அத்தா மட்டும் வீட்டுல இருக்கிறாரு நம்ம மட்டும் போகணுமான்னு அவன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால சில பேர் பிள்ளையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கலாம். சில இளைஞர்கள் அத்தா தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாரு, அதனால வந்திருப்பாங்க. இப்படி பல மாதிரியான ஆள்கள் இருப்பாங்க. லைலத்துல் கத்ர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நன்மையை தருமானா இல்லை. நம்மளுடைய நம்பிக்கையும் நம்முடைய நன்மையின் எதிர்பார்ப்பும் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த பலனை இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு தரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூராவை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அந்த சூராவுக்கு அடுத்து இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்ங்கிற சூரா வருது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்ங்கிற சூரா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக குர்ஆனுடைய ஆயத்தாக இறக்கி அருளப்பட்ட வசனம் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக்க அணைத்து கட்டிப்பிடித்து அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓதக்கூடியவன் இல்லையே என்று சொல்லுவாங்க. 3 முறை கட்டி அணைத்த பிறகு 4வது முறை நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்னு ஓதுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆயத்தை அப்படியே திரும்ப ஒப்படைப்பாங்க, ஓதுவாங்க. இந்த ஆயத்துக்கு இந்த சூராவுக்கு அடுத்த சூறால தான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமான ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். லைலத்துல் கத்ர் சொல்லும்போது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குமார்களும் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் பூமிக்கு உலகத்திற்கு இறங்கி வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவர் யாரு? என்ன மலக்கு? அவருக்கு என்ன வேலை? எல்லா நபிமார்களுக்கும் வஹி கொண்டு வர்ற வேலை. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்விடமிருந்து செய்திய நபிட்ட கொண்டு வந்து கொடுக்கிற வேலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, கடைசி நபி. ரசூலுல்லாவோட வஹீனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. சுமார் 1500 ஆண்டுகள் ஆகி போச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்க வர வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை, மலக்குமார்களுடைய தலைவர் அவங்க, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நபிமார்களுக்கு மட்டுமே அனுப்பி வைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுக்கும் அவனுக்கும் மத்தியில பாலமாக இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை லைலத்துல் கத்ர் என்கிற இந்த புனிதமான நாள்ல நம்மை சந்திப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனுப்பி வச்சிருக்கான். நம்மளை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் இடையில உட்கார்ந்துருக்காங்க. எங்கன்னு கேட்க கூடாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருப்பாங்க. அதோட சேர்ந்து யாரும் இருப்பா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாரெல்லாம் இந்த இரவில் நின்று வணங்குகிறார்களோ, தொழுகிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வந்து முசாஃபஹா செய்கிறார்கள், வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நமக்கு முக்கியமான நாட்கள்ல அல்லாஹ்வுடைய படைகள் வரும்ல, அது மாதிரி லைலத்துல் கத்ர்ங்கிற முக்கியமான நாள்ல அல்லாஹ்வுடைய படைகள் மலக்குமார்கள் நிறைந்த, ஒருவேளை அதனாலதான் பள்ளியாசல் நிறைஞ்சு போதும் என்னவோ லைலத்துல் கத்ர் அன்னைக்கு 27 மட்டும் எல்லா பள்ளியாசலும் நிறைஞ்சிருது இல்ல. நம்ம கூட்டம் அப்புறம் மலக்குமார்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்த உடனே இடம் கிடைக்க மாட்டேங்குது, ஃபுல்லாயிடுது. மலக்குமார்கள் நம்ம வர்றோமோ இல்லையா, அவங்க வந்துடுறாங்க, மலக்குமார்கள் வந்துடுறாங்க. அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்குது. மலக்குமார்களுடைய தொடர்பும் இந்த புனிதமான நாள்ல லைலத்துல் கத்ருடைய இரவுல நமக்கு கிடைக்குது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அல்லாஹ்வும் சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பி, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த நாளில் மலக்குமார்களும்
மலக்குமார்களுடைய தலைவரான ரூஹுல் குதுஸ் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த நாளில் இறங்கி நமக்கு வாழ்த்து சொல்கிறார்கள், நம்மை சந்தோஷப்படுத்துகிறார்கள், நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறார்கள், நமக்காக துஆ செய்கிறார்கள், நம்முடைய தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். இது எல்லாமே நடக்கக்கூடிய நாள் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு. அதனாலதான் அந்த புனிதமான நாளை ஒரே நாள்ல நம்ம முடிச்சிடக்கூடாது. அதான் ஒரு சின்ன வருத்தம். அந்ததெல்லாம் சந்தோஷம்தான். ஒரே நாள்ல முடிச்சிடும். முடிக்காம அந்த 10 நாட்கள்லையும், கடைசி 10 நாட்கள்லையும் முடிஞ்ச அளவு அதிகமான நேரங்களை தொழுகைக்காக இபாதத்துக்காக ஒதுக்கி, இரவு தான், பகல் கிடையாது இல்ல, ஹத்தா மத்லா அல் ஃபஜ்ர் தானே அல்லாஹ் சொல்றான். அவங்க மகரிப ஷம்ஸ், சூரியன் மறைந்த பிறகு வருகிறார்கள் மலக்குமார்கள், ஆரம்பமாகுது. எது வரைக்கும் வருகை தருகிறார்கள்? ஃபஜ்ர் பாங் சொல்ற வரைக்கும் இருக்கிறார்கள். அப்ப இந்த மகரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான ஒரு இரவு, அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான இரவு. அப்ப அதிகபட்சமாக அந்த இரவை அடைவதற்காக நாம் என்ன செய்யணும்? தயாராகும். உடனே சில பேர் இப்படி கிளம்பி வந்துடுறாங்க, பள்ளிவாசல்ல படுத்து தூங்கினாலும் இபாதத்தாமே. ஆமா, இபாதத்து தான். கடைசி 10 நாள் நைட்டு மட்டும் வந்து படுத்துட்டு போறேன். எதுக்கு படுத்துட்டு போற? இல்ல லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்காக. லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்காக படுத்து தூங்கி எஞ்சி போக கூடாது. லைலத்துல் கத்ர் அடையணும்ன்ற ஆசை இருக்கிறவங்க இபாதத்து செய்யணும். முழிச்சிருந்து கண் வெளிச்சு அதிகமான வணக்கங்கள் புரியணும், அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்யணும். எவ்வளவு அதை செய்யணுமே தவிர வெறும் தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் பள்ளியாசலுக்கு வந்துட்டு அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறது? லைலத்துல் கத்ர் அடைகிறேன். அது அப்படிலாம் அல்லாஹ் ஏமாத்தக்கூடாதுல்ல, அப்படி ஏமாத்தக்கூடாது. இபாதத் செய்ய அதிகமான நேரத்தை இந்த நாளுக்காக ஒதுக்கி இந்த நாள்ல அதிகமாக நம்ம இபாதத் செய்வதற்காக முயற்சிக்கணும். அப்படி முயற்சிக்கும் போது அந்த புனிதமான நாளை நம்மால் முழுவதுமாக அடைய முடியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்தால், எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன செய்யணும்? லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த நாள்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், நீயே மன்னிப்புக்கு சொந்தக்காரன், நீயே மன்னிப்பாளன். அப்படின்னா நீ தான் மன்னிக்க கூடியவன், நீ தான் மன்னிப்பு. துஹிப்புல் அஃவ, யா அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்புகிறாய். ஃபஅஃபு அன்னா, எங்களையும் மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துஆ செய்யணும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த துஆ இருக்குதே, இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவில் முக்கியமான அமல். ஏன்னா தராவி தொழுதிருக்கோம், எப்பவும் தான் தொழுதோம். கியாமுல் லைல் தொழுக போறோம், கடைசி 10 நாள் தொழுதுட்டு தான் இருக்கிறோம். முக்கியமான அமலாக நம்ம எதை முன்னெடுக்கணும்? துஆ, பிரார்த்தனை. அதிகமா லைலத்துல் கத்ருடைய நாளை அடைஞ்சா அதிகமாக துஆ செய்யும். துஆ செய்யும் போது எப்படி நடந்துக்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்திஜாபு லில் அபதி மாலம் யதா பி இஸ்மின் அவ் கதீஅத்தி ரஹ்மின் மாலம் யஸ்தஅஜில். நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படணும் அப்படின்னா 3 நிபந்தனைகள் இருக்கு அதுக்கு. ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன அப்படின்னா, பாவத்துக்காக துஆ செய்யக்கூடாது. பாவத்துக்காக துஆ செய்யக்கூடாது. நாளைக்கு ரிலீஸ், ஃபர்ஸ்ட் எனக்கு டிக்கெட் கிடைச்சிடணும், அல்லாஹ் நீ கிருபை செய் அப்படின்னு நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. முதல்லலாம் சொல்லுவாங்க லாட்ரி சீட் வாங்கி பாக்கெட்ல வைக்கிறது. இப்போ பாக்கெட்ல வைக்கிற வேலை இல்லை, இப்போ எதில் வைக்கிறோம்? மொபைல்லே வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கேம் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஜிபேலாம் இதெல்லாம் பண்ணிட்டேன். எப்படியாவது ஜெயிச்சு அதில் என்ன செஞ்சணும்னா கோடியா சம்பாதிச்சிடணும். அல்லாஹ் அந்த கேம்ல நான் தான் முதல் ஆளா ஜெயிக்கணும், எனக்கு இதை தௌஃபீக் செய்வாயாக அப்படின்னு துஆ செய்யக்கூடாது. பாவம் நல்ல தெரியுது, இது தப்புன்னு நல்ல தெரியுது, தப்புக்கு யாரா துணை கூடக்கூடாது. அஜரத் நான் ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிக்க போறேன், வாங்க அஜரத்து துஆ செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்து அஜரத்தை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்ம அஜரத்தை கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வையே கூப்பிடுறோம். எதுக்காக?
நான் கேம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் அதில் ஜெயிக்கணும், நான் அது சூதாட்டம், அந்த சூதாட்டத்தில் நான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் அதிகமாக ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சு என்ன எனக்கா கேட்குறேன், நான் ஜெயிச்சா உன் பள்ளியாசலுக்கு தர்மம் பண்ணுவேன், நான் ஜெயிச்சா அவனுடைய மதரசாவுக்கு கொடுக்க போறேன், அதனால என்ன ஜெயிக்கவை அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஹராமான தொழில்கள் என்னென்ன இருக்கோ, ஹராமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கு துணை போக அல்லாஹ்வை அழைக்க கூடாது. பாவத்துக்காக அந்த துஆ இருக்கக்கூடாது. அது முதல் நிபந்தனை. அப்படி இருந்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த துஆ மட்டும் இல்ல, அது கூட சேர்த்து என்னென்ன கேட்கிறோமோ எல்லாமே வேணா போயிடும். சில பேர் நம்மள்ட்ட நல்லா பேசிட்டு இருப்பான், நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவான், நமக்கு அதோட இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் மறந்துடும். சி, இவன்கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோமே அப்படி நினைச்சிருவோம்ல. அந்த பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம நல்ல அமல்லாம் செஞ்சுட்டு நல்ல துஆவெல்லாம் செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கும் போது கொஞ்சம் விஷத்தை கலக்கிற மாதிரி ஹராமான விஷயங்களை அல்லாஹ்ட்ட கேட்கிறது. ஹராமான விஷயத்தை கேட்டா அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது. ஒண்ணு. ரெண்டாவது நிபந்தனை, கத்தீஅத்தி ரஹ்மின். அல்லாஹ் எங்க அத்தாவும் எங்க அம்மாவும் கூட தான் இருக்கிறாங்க, வெறும் தொல்லையா இருக்கு, தாங்க முடியல, பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணவா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவானே தெரியல, அடுத்த ரமதானுக்குள்ள ஒன்று 2 பேரையும் மௌத்தாக்கு அல்லது 2 பேரையும் வேற வீட்டுக்கு அனுப்பிடு, நிம்மதியே குலைஞ்சு போச்சு, அப்படி துஆ செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இது வரைக்கும் நீங்க நினைக்கவே இல்லையோ, நான் தான் சொல்லித்தரேன்னா நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனாலதான் இதெல்லாம் சொல்றதே கிடையாது. எங்க மாமாக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய வம்பு பண்றாரு, ரப்பே எப்படியாவது அந்த ஆளை அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு இது மாதிரி உறவை முறிப்பதற்காக, சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்றதுக்காக துஆ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த துஆவை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அது கூட சேர்ந்து என்னென்ன கேட்கிறோமோ அதையும் ஏத்துக்க மாட்டான். 2. மூணாவது ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஸ்திஜால் இருக்கக்கூடாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இஸ்திஜால்னா என்ன? இஸ்திஜால் அப்படின்னா அந்த வேர்டுக்கு உண்டான அர்த்தம் அவசரப்படுறதுன்னு அர்த்தம். யா ரசூலல்லாஹ் என்ன அவசரம், துஆல என்ன அவசரப்படுறது இருக்கு அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வான், துஆ செஞ்சுட்டு அவன் சொல்லுவான், ஆமா கது தஅவுது ஃபலம் அர யுஸ்தஜாபுலி, நானும் அல்லாஹ்ட்ட எவ்வளவு முட்டி முட்டி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், அவன் எங்க தர்றாங்கிறான் அப்படின்ற நினைப்பு வரக்கூடாது. அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன், எவ்வளவு தடவை கேட்டுட்டேன், எப்படி இல்லாமோ கேட்டுட்டேன், ஆனா அல்லாஹ் எனக்கு தரவே மாட்டாங்கிறான் என்கிற இந்த நினைப்பு வந்தா என்ன ஆயிடுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபயஸ்தஹ்சிரு இந்த தாலிக் வயதகு துஆ, இதனால் அவன் பலகீனம் அடைந்து துஆ செய்யறதையே விட்டுருவான். அப்படி இருக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது. உடனே கேட்டுட்டு உடனே கிடைக்கணும் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மகன் யூசுஃபை இழந்தாங்க, சின்ன புள்ளை இழந்தப்ப அல்லாஹ்ட்ட ஒரு நபியே துஆ செஞ்சார், யா அல்லாஹ் என் பிள்ளையை சீக்கிரமா கொண்டு வந்து கொடு அப்படின்னு. அல்லாஹ் அவருடைய துஆவை ஏத்துக்கிட்டான். ஆனா ஏத்துக்கிட்டது உண்டான அடையாளம் எப்ப தெரிஞ்சது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் வளர்ந்து பெரியாளாகி ஒரு நாட்டுக்கும் மந்திரியே ஆகி மந்திரி பதவியினுடைய இதெல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் அத்தாவையும் பிள்ளையும் அல்லாஹ் சேர்த்து வச்சான். இந்த துஆ மக்பூலான துஆ தான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆ தான். ஆனா இதனுடைய பிரதிபலனை உடனே எதிர்பார்க்க கூடாது. சில துஆக்கள் அல்லாஹ் உடனடியாக பிரதிபலன் தருவான், சில துஆக்களை நம்முடைய நலனை கருதி நமக்கு உடனே தந்தா நம்ம கெட்டு போயிடுவோம்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நம்முடைய நலனை கருதி அல்லாஹ் என்ன செய்வான், சில சமயத்துல கொஞ்சம் லேட்டா தருவான். இப்ப எதுக்கும் நாம தயாராக இருக்கணும். அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா, துஆ செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அவசரப்படக்கூடாது. இந்த 3ம் இருந்தா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, சிரமமான நேரத்துல கஷ்டமான நேரங்கள்ல அல்லாஹ் நமக்கு உதவணும். ஆமா, அப்பதான் நம்ம துஆவே செய்வோம். நல்லா இருந்தா ஏன் அல்லாஹ்வை நினைக்க போறோம்? நல்லா இருந்தா அல்லாஹ் மறந்து போயிடுவான். தொழுகைக்கு ஞாபகம் வராது, பள்ளியாசல் பக்கத்துல இருக்குன்ற நினைப்பே வராது, தொழுவணும், துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், அந்த எண்ணமே வராது. எப்ப என்ன வரும் அப்படின்னா, பிரச்சனை வந்தாதான் ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்க, என்ன பண்றது, சரி போவோம் பள்ளியாசல் போய் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்போம்,
ஆனா அது தருவான் அப்படின்னு என்ன செய்யறோம், கஷ்டப்படுற நேரத்துல அல்லாஹ்ட்ட கையேந்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஷ்டப்படுற நேரத்துல நாம கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், உதவி செய்வான். அதுக்கு நாம என்ன செய்யணும் தெரியுமா, நல்லா இருக்கிற காலத்துல அதிகமா துஆ செய்யணும். நல்லா இருக்கிற காலத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடம்பெல்லாம் புண்ணு நோயால சோதிக்கப்பட்டவங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அந்த நோய்க்கு பிறகு பொறுமையா ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்தான். நல்ல பொருளாதார வசதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்தான். இப்போ ஒரு தடவை அவங்களுக்கு முன்னாடி தங்க வெட்டுக்கிளிகள் பறந்துச்சான். அதை பிடிச்சி உள்ள போட்டாங்களாம், எல்லாத்தையும் பிடிச்சாங்க. அப்ப அல்லாஹ் கேட்டானா, ஏன் ஐயூபே உனக்கு கொடுத்ததெல்லாம் பத்தாதா, இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறனே, இவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்கிறனே, இது பத்தாதுன்னு இதை வேற பிடிச்சி போடுறியே அப்படின்னு கேட்டப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா அல்லாஹ், நீ கொடுக்கறது நானா ஏன் வேணான்னு சொல்ல போறேன், நீ கொடுக்கிற நானா வேணான்னு சொல்ல போறேன். அல்ஹம்துலில்லாஹ் கொடு, எவ்வளவு கொடுத்தாலும் அதை செலவு பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. கெட்ட வழி இல்லை, நல்ல வழி. நீங்க நினைக்கிற மாதிரி வழி இல்லை. அந்த வழி இல்லாம நல்ல வழிகள் 1000 இருக்கு. நம்மளை சுத்தி எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க, எவ்வளவு தேவைகள் இருக்கு மார்க்கத்துக்கும் சமுதாயத்துக்கும். அப்ப அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு செய்யலாம். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் அதை நாம அவனுக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அதனால அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ எவ்வளவு கொடுத்த, அப்போ வசதியா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கும் போது எனக்கு இது வேணான்னு ஒதுக்காம அல்லாஹ் தர்றத சந்தோஷமா வாங்கினாங்க. அப்படி கேட்டாங்க, நல்லா இருக்கும் போது அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஏன்னா பணம் காசுங்கிறதுலாம் இன்னைக்கு எப்படி மாறுதுன்றது நம்ம பார்க்கிறோம். நம் கண் முன்னாடி எவ்வளவு கோடீஸ்வரர்களா வாழ்ந்தவங்க எல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய வம்சாவளிகள், சந்ததிகள் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கிறதையும் பார்க்கத்தான் செய்யறோம். முகலாய மன்னர்களுடைய வாரிசுகள் இன்னைக்கும் டெல்லியினுடைய வீதிகளில் பிச்சைக்காரர்களாக அலைகிறார்கள் என்பது சரித்திரம், வரலாறு. முகலாய மன்னர்கள் நாட்டையே ஆழ்ந்தவங்க. என்ன ஆச்சு அவங்களுடைய பிள்ளைங்க, ஏன் இந்த நிலைமை? கோடியால வச்சிருந்தாங்க, நாடே அவனுக்கு தானே சொந்தம், மீதியை தானே நமக்கு பங்கு போட்டு கொடுக்கணும். ஏன் அவங்களுக்கு இந்த நிலைமை? நம்ம கண் முன்னாடி எவ்வளவு வறியவங்களா கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க, அவங்களுடைய பிள்ளைங்க இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் லட்சாதிபதியா கோடீஸ்வரனா இல்லையா? எல்லாரும் பிறக்கும் போதே அல்லது வாரிசாவே வம்சாவளியாவே பணக்காரனாவே வாழ்ந்து பணக்காரனாவே பிறந்து பணக்காரனாவே இருக்கிறவங்களா? எல்லாருடைய பின்னாடியும் பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய நிகழ்வுகள் இருக்கு. அதனால பணங்காசை வச்சு மனுஷன் கிடையாது. எப்படி மாறும்னு தெரியாது. பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு, அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா ஒட்டுமொத்த கோடியும் அங்க போயிடுது, இவரு தெருக்கோடிக்கு வந்துடுறாரு. இவர் என்ன பெரிய கோடீஸ்வரர்? இந்த பணம் நமக்கு என்ன செய்ய போகுது? அதனால அல்லாஹ்விடத்தில் எனக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு, நான் ஏன் அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்று நினைக்க கூடாது. அப்பதான் அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கணும். ரப்பே, இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிற, பிடிச்சிடாத, என்ன சோதிக்க போறியே தெரியல, சோதிச்சிடாத, என்னால தாங்க முடியாது. இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிற, நல்ல வழியில செலவு பண்றதுக்கு பாக்கியத்தை கொடு. பொதுவா கொஞ்சம் பணம் காசுகள் அதிகமா வந்தா நம்முடைய நிலைமைகள் மாறும், நம்ம கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழல்கள் வரும். அதுல இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தணும். எப்போ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்பவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்படி நல்லா இருக்கும் போது அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நம்ம எப்ப துஆ செஞ்சாலும், அல்லாஹ்விடத்தில் நம்ம எப்ப துஆ செய்யறதா இருந்தாலும் அடுத்தவர்களுக்காக வேண்டிய சேர்த்து துஆ செய்யணும். நமக்கு மட்டுமே கேட்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஹஸ்ரத் சொல்லுவாங்க, காய்கறி கடைக்கு மார்க்கெட்டுகளுக்கு போனா மார்க்கெட்ல கூறு கட்டி சில காய்கறிகள் விற்பாங்க. இப்ப தக்காளின்னு வச்சுக்குவோம், தக்காளியை கூறு கட்டி வச்சிருக்கிறாங்க. 10 தக்காளி இருக்கு. 10 தக்காளி சேர்ந்து எவ்வளவு இருக்கும்? 10 தக்காளின்னா எவ்வளவு இருக்கு? இப்போ தக்காளிலாம் வாங்குறது இல்லையா, வீட்டுக்காரமா தான் வாங்குதா? 600 ரூபாயா? 60 ரூபாயா? பயந்துட்டேன். 600 ரூபான்னு மாதிரி தங்க ரேட்டுக்கு போயிடுச்சேன்னு பார்த்தேன். 60 ரூபாயா? சரி, நம்ம வேணா ரவுண்டா 50 ரூபான்னு வச்சுக்குவோம். பாவம் லைலத்துக்கு அதுல அன்னைக்கு குறைச்சிருவோம். 10 ரூபாயா? 50 ரூபா. 10 தக்காளி இருக்கு, 10 தக்காளி 50 ரூபா அப்படின்னு கூறு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த 50 ரூபாய கொடுத்துட்டு அந்த தக்காளியை நம்ம எடுத்தா
அந்த கூறுல எத்தனை தக்காளி எப்படி இருக்கோ அதை மொத்தமா எடுக்கணும். அதுல 4 தக்காளி அழுகின தக்காளி இருக்கும், 10மே நல்லா இருக்காது, 2 காயா இருக்கும், 3 பழமா இருக்கும், நல்ல பழுத்த பழமா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் கூறு. நீங்க கூரை எடுத்தா இப்படித்தான் எடுக்கணும். மொத்தமா காசு கொடுத்துட்டு 50 ரூபாயும் கொடுத்துட்டு நான் 10 தக்காளிக்கு தானே காசு தந்தேன், அதனால 4 தக்காளி கெட்டு போயிருக்கு, இதை எடுத்துரு, 4 நல்ல தக்காளி தான், 2 காய் இருக்கு, காய் வேணாம், பழமா அப்படின்லாம் கேட்டா என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. கூறு கட்டி வித்தா, கூறு கட்டி விற்கிறதே எதுக்குன்னா இந்த ஒண்ணுமில்லாத கூமுட்டைகளை எல்லாம் நல்லவங்களோட சேர்த்து தள்ளி விடணுங்கிறதுக்கு தான். இல்லைன்னா தனியா கெட்டு போன தக்காளி யாரும் வாங்க மாட்டாங்க. இப்ப இதை பிசினஸ் பண்ணணும்னா இது எது கூட சேர்த்து சேர்த்து அனுப்பணும், ஆடி தள்ளுபடி மாதிரி வரணும். ஆடி தள்ளுபடி எல்லாம் ஏன் போடுறாங்க, ஒண்ணுக்கு உதவாது மிச்சம் இதெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 40, 50%, 60% அப்படி போட்டு எல்லாத்தையும் தள்ளி விடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விடணும். அப்படி இருந்தா இப்ப சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றார், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். நல்லவங்களை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அவங்க எப்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்கன்னா, யா அல்லாஹ் எங்களையும் மன்னிப்பாயாக, யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு வஃபாத்தானார்களோ இறந்தார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு மற்றவங்களுக்காக வேண்டி, முன்னால் இறந்து போன அவர்களுக்காக வேண்டி சேர்த்து துஆ செய்வாங்க. வாழுகிற மற்றவங்களுக்காக, இனி வரக்கூடியவர்களுக்காக, எல்லாத்துக்காக வேண்டியும் துஆ செய்யணும். நாம நமக்காக வேண்டி மட்டும் துஆ செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம நல்ல தக்காளியா அழுகின தக்காளியா அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மள நல்ல தக்காளி ரேர், அழுகின தக்காளி ஜாஸ்தி. நான் நல்லவன் அப்படின்னு கை தூக்க முடியுமா? உங்களுக்காக நான் தூக்கலாம், எனக்காக நீங்க தூக்கலாம், அவ்வளவுதான். ஆனா எனக்கு தான் தெரியும் நான் என்னென்ன, என்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்கு, என்னென்ன தப்புகள் இருக்கு, என்னால என்னெல்லாம் செய்ய முடியல, என்னால எப்படியெல்லாம் வாழ முடியல, எனக்கு தான் தெரியும். உங்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். சுத்தமா 100% நல்லவர், அக்மாருக்கு முத்திரை குத்தப்பட்ட நல்ல மனிதர் எங்க இருக்கிறார்? எந்த வழியுள்ளா? ஏதாவது ஒரு காட்டுல தனிமையில் உட்கார்ந்து யாரு கூடயும் பேசாம உட்கார்ந்து ஒருத்தர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவரை வேணா நல்லவர்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் யாராவது 2 பேர்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் சௌமா இருக்கீங்களான்னு கேட்டாலே நம்மளுடைய தவம் கலைஞ்சு போயிடும். ஏன்? வலைக்கும் அஸ்ஸலாம் தெரியுமா, மாட்டிக்கிட்டா இருந்தால் தேவையா, நமக்கு தேவையா? நாம அல்லான்னு நம்ம உண்டு, நம்ம இபாதத்து உண்டு, நாம உண்டு, அல்லாஹ் நம்ம செய்யறதே கழிக்க முடியல. இதுல வேற யார் கூடயாவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கே பயமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அடுத்து என்ன வருது? அவன் கூட, இவன் கூட, அவன் கூட கூட நமக்கு என்ன? நம்மளும் நல்லா இருந்தா போதாதா? அந்த நிலைப்பாட்டுக்கு யார் வரணும்? ஏதாவது ஒரு காட்டுல போய் தனிமையில உட்கார்ந்து தவம் செஞ்சு அல்லான்னு இருக்கிறது தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கிற பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஒருத்தன் 100% நல்லவனா வாழ முடியும். இல்லைன்னா நாம வாழக்கூடிய பூமியில உட்கார்ந்துட்டு நாம வாழக்கூடிய உலகத்துல உட்கார்ந்து 100% நல்லவனா வாழ்றது ரொம்ப ரேர். அப்ப நம்மளை பொறுத்தவரை நம்ம ஒரு அழுகின தக்காளி. இந்த அழுகின தக்காளி அல்லாஹ்விடத்துல செயலாகாது. இந்த அழுகின தக்காளி அல்லாஹ்விடத்துல செயலாகணும்னா சில நல்ல தக்காளியை கூட கூட்டுக்கணும். சில நல்ல தக்காளிகள் சேர்ந்து இருக்கும் போதுதான் இந்த அழுகின தக்காளி செயலாகும். அதுக்கு என்ன செய்யறது? ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். நல்ல தக்காளியை பார்த்து துஆ செய்றோம். யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு வஃபாத்தானார்களோ ஈமானோடு மரணித்தார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாய். அவங்கள மன்னிச்சிரு. இப்ப அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிட்ட பிறகு நம்மளை பார்த்து அவங்க மன்னிச்சது காரணமே நீ தான், நீ கேட்டுதான் அவனை மன்னிச்சு போ, நீனு உள்ள போ அப்படின்னு சொல்லிட மாட்டானா? அப்ப அதுக்காக நாம என்ன செய்யணும்? எப்ப துஆ செஞ்சாலும் அடுத்தவர்களுக்காக. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவை, ரப்பனா இக்ஃபிர் லி வ லி வாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அந்த ஆயத்துல என்னடானா யாரெல்லாம் முன்னாடி மௌத்தா போனாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டது. இந்த ஆயத்துல ரப்பனா இக்ஃபிர் லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வலி வாலிதைய என் பெற்றோர்களை மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப்
நாளை மறுமை நாள் வரைக்கும் எவ்வளவு முஃமின்கள் இந்த உலகத்துல தோன்றுவார்களோ வருவாங்களோ அவங்க எல்லோருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இன்னும் வரல. இப்ப நமக்காக வேண்டி யார் முன்னாடியே துஆ செஞ்சிருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க. நாம யாருக்காக துஆ செய்றோம்? நாம மௌத்தான பிறகு யாரெல்லாம் பூமியில வருவாங்களோ அவங்களுக்காக வேண்டி எல்லாம் நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அப்படி துஆ செய்யும் போது அந்த நமக்கு என்ன தேவையோ அது நிறைவேறும். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மாமின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பில்லஹ்ரில் கைபி இல்லா காலல் மலக்கு வலக்க பிமிஸ்லின். ஒரு ஈமான்தாரி முஃமின் தன்னுடைய மறைவில் இருக்கக்கூடிய சகோதரனுக்காக, இப்ப ஈரான்ல பிரச்சனை நடக்குது, யுஏஇல தாக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பலஸ்தீன்ல மக்கள் சிரமப்பட்டாங்க, கஸால மக்கள் கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. இப்ப அவங்களுக்காக வேண்டி எல்லாம் நாம இங்க உட்கார்ந்து துஆ செய்றோம். யா அல்லாஹ் அந்த மக்களுடைய பிரச்சனையை நீக்கிடு, அந்த மக்களுக்கு சுகத்தை கொடு அப்படின்னு நாம இங்க துஆ செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வானா? ஒரு மலக்கை ஏற்பாடு செய்து அந்த மலக்கு நாம அடுத்தவங்களுக்காக துஆ செய்யும் போதெல்லாம் அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாரா, யா அல்லாஹ் இவருக்கும் அது மாதிரியான நிம்மதியை கொடு. நம்ம துஆவாவது ஒரு 2 வாரத்துக்கு போய் திரும்பி வந்துடலாம். ஆனா மலக்கு கேட்கிற துஆ, நாம அடுத்தவங்களுக்காக துஆ செய்யும் போது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்பட அது தெரியாது. ஆனா நாம அடுத்தவங்களுக்காக என்ன கேட்கிறோமோ அதை விட அதிகமா நமக்கு கிடைக்கும். ஏன்னா மலக்கு நமக்காக துஆ செய்யறாரு என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அப்ப நாம அடுத்தவங்களுக்காக நல்லது தானே கேட்கணும், கெட்டதை கேட்கலாமா? அல்லாஹ் எனக்கு எதிரில் அவன் கடை வச்சுட்டான், அவனுக்கு வியாபாரமே நல்ல இது லாபமே வரக்கூடாது அப்படின்னு துஆ செஞ்சா கூட இருக்கிற மலக்கு என்ன செய்வாரு? யா அல்லாஹ் இவனுக்கும் அது மாதிரி கூடன்னு துஆ செஞ்சுவாரு. அது மாதிரி கூடன்னா நாம அவனுக்கு லாபம் வேணான்னு கேட்க போய் கடைசியில் யாருக்கு லாபம் இல்லாம போயிடும்? நமக்கு லாபம் இல்லாம நமக்கு நஷ்டமா போயிடும். அதனால எப்பவுமே பிறருக்காக அடுத்தவங்களுக்காக கஷ்டத்தை கேட்க கூடாது, அடுத்தவர்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கணும் என்பதற்காக கேட்கணும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி யர்ஃபஉ யதைஹி ஃபி துஆஹி ஹத்தா யுரா பயாது இப்தைஹி. பல மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. சில சந்தர்ப்பத்துல கான யஜஅலு இஸ்பஐஹி ஹிதாக மன்கிபைஹி வ யதுஉ வ ரஃபஅ யதைஹி வ ஜஅல ظுஹூரஹுமா மிம்மா யலி வஜ்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமான ஹதீஸ்கள் வருது. முகத்துக்கு நேராக கையை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். துஆ செய்யும் போது கை எப்படி இருக்கும்? முகத்துக்கு நேரா கையை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க வருது. சில சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் போது அவர்களுடைய 2 கமுக்கட்டு பகுதியும் வெளியில் தெரிகிற அளவுக்கு துஆ செய்ய, கையை மேல வரைக்கும் உயர்த்தி, கமுக்கட்டுலாம் நல்ல ஃப்ரீயா தெரிகிற மாதிரி மேல வரைக்கும் கையை உயர்த்தி சில சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்க. சில சமயம் தன்னுடைய 2 புஜத்துக்கு நேரா கை இருக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. இப்படி 3 விதமா ஹதீஸ்கள்ல ரிவாயத் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கேட்கக்கூடிய மெத்தட், முறை. நான் சில சமயத்துல யோசிச்சு பார்க்கிறது, கிதாபுகள்ல பார்க்கணும்னு ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. ஷாஃபி மதஹப்ல இப்படி கை கட்டணும், ஹனஃபி மதஹப்ல இங்கே கை கட்டணும் அப்படின்லாம் வருது இல்ல. சில சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முட்டிக்கால முதல்ல வச்சு கையை பின்னாடி வச்சாங்க. சில சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை முன்னாடி வச்சு முட்டிக்கால பின்னாடி, இப்படிலாம் ஹதீஸ் மாறி மாறி வருது இல்ல. இதுக்காக யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி மாறி மாறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, நாம அதை புரியற மாதிரி இருந்தா நாம ரசூலுல்லாஹ் மாதிரி தொழுது பார்க்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாங்கன்னா நம்ம தொழுகிற மாதிரி தொழுக மாட்டாங்க. நம்ம தொழுகிற தொழுக காக்கா குத்துற மாதிரி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற தொழுக நின்றாங்கன்னா காலு வீங்கி வெடிக்கிற அளவுக்கு நிற்பாங்க. நமக்கு கொஞ்ச நேரம் அதிகமா ஓதுனாலே காலெல்லாம் நிக்க முடியல. 20 ரக்காத்த 10 ரக்காத்த குறைச்சா நல்லா இருக்கும், இப்பெல்லாம் சவுதியில 10 தானே தொழு வைக்கிறாங்களாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நிக்க முடியல. அப்படி நின்று பாருங்க ஒரு நாளைக்கு. அப்படி நிற்கும் போது நமக்கு தெரியும். நீங்க இப்படி கை கட்டுங்க, மேல கை கட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிடுங்க.
நீண்ட நேரம் நின்று தொழுதுகிட்டே இருங்க, ஓதிக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா கை கீழே போகும். இன்னும் கொஞ்ச நேரம் நின்று தொழுவுங்க, ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். மாலிகி மதஹப்ல கையை விட்டுட்டு தான் தொழுவாங்க. அல்லாஹ், நீங்க மக்காவுக்கு போனா, ஹரமுக்கு போனா பாருங்க, ஹஜ்ஜி உம்ராக்கெல்லாம் போனா அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் கையை விட்டுருவாங்க. சில சமயத்துல நீண்ட நேரம் தொழுதா கையை கெட்டுறதுக்கு கூட என்ன செய்யாது, சக்தி இருக்காது, விட வேண்டியது வரும். நீண்ட நேரம் தொழுது பாருங்க, முதல்ல முட்டியை வைக்க முடியாது, முதல்ல கையை கொண்டு போய் வைக்க சொல்லும், அதுக்கப்புறம் தான் முட்டி வைக்க சொல்லும். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை அப்படி, அது அப்படியான நீண்ட தொழுகைகள். அதே மாதிரி இங்க 3 விதமான அறிவிப்புகள், ஹதீஸ்கள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புஜத்துக்கு நேர கையை வச்சு துஆ செய்வாங்க, தன்னுடைய முகத்துக்கு நேர கையை வச்சு துஆ செய்வாங்க, தன்னுடைய கைகளை உயர்த்தி, ரெண்டு இபுத்து தெரியுற மாதிரி உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, துஆ செய்வாங்க. நாம கேட்கிற துஆ இந்த 3மே இருக்காது. நாம இப்படி துஆ செய்வோம். நம்ம துஆ செய்யும்போது கை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது எந்த முறைன்னு தெரியல. நம்ம ரொம்ப நேரம் ஒரு வேளை துஆ செஞ்சு இறங்கின முறையாக கூட இருக்கலாம். நாம செய்யற துஆவே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சு போயிடுவோம். ஆனா அந்த துஆவுக்கு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கைய தூக்கி வச்சு அல்லாஹ்ட்ட கேட்டு இப்படி தூக்கி அல்லாஹ்ட்ட அப்படி. அது என்னன்னா, நம்ம உணர்வு பூர்வமா துஆ செய்யும் போது இதெல்லாம் கிடைக்கும். நீங்க உணர்வு பூர்வமா துஆ செஞ்சு பாருங்க, என்ன நம்ம துஆ செய்யறோமோ அது நமக்கு தெரியணும். தெரிஞ்சு துஆ செஞ்சா நம்மளால இப்படி வச்சுக்கிட்டுலாம் துஆ செய்ய முடியாது. இப்படி சொல்லணும், இப்படி போகும், கை இப்படி வரும், எல்லாம் செய்ய. அந்த உணர்வு பூர்வமான துஆ வரும்போது கைகள் மாறும். ஆனா துஆ செய்யும் போது அல்லாஹ் உங்க கையை பார்க்கறது இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய கல்வையும் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பார்ப்பான். அப்ப நீங்க அப்படி ஒழுக்கமா முன்னா நின்று அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. இது மாதிரியாக துஆவுக்கென்று சில ஒழுங்குமுறைகளை, இப்படித்தான் துஆ செய்யணும், ஒதுவோட துஆ செய்யறது நல்லது, கிபிலாவை முன்னோக்கி பார்த்து துஆ செய்யறது நல்லது, அத்தஹியாத்துடைய இருப்புல உட்கார்ந்து துஆ செய்யறது நல்லது. ரொம்ப நேரம் உட்கார முடியல, வேற விஷயம். உட்காரும் போது துஆ செய்ய ஆரம்பிக்கும் போதாவது ஒழுக்கமா அத்தஹியாத்துல உட்கார மாதிரி உட்காரணும். அதுக்கும் சாதாரணமா சம்பளம் போட்டு கட்டிட்டு உட்கார்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல, வித்தியாசம் இருக்குல்ல. அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது அல்லாஹ் நம்ம முன்னாடி நிக்கிறான்னு நினைச்சு துஆ செய்யணும். எங்கேயோ இருக்கிறான்னு நினைச்சு நினைச்ச கூடாது, துஆ செய்யணும். அல்லாஹ் நம்ம முன்னாடி, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழும்போது அல்லாஹ் உங்களை, நீங்க அல்லாஹ்வை பாக்குறீங்கன்னு நினைச்சு தொழுவுங்க. நீங்க அல்லாஹ்வை பாக்குறீங்க. இந்த நிலை உங்களுக்கு வரலன்னா குறைஞ்சபட்சம் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று நினைத்தாவது தொழுவு. நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுதா உயர்ந்த தொழுகை. அல்லாஹ்வே முன்னாடி நிக்கிறான், அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் நிக்கிறான். அல்லாஹ் நின்றுகிட்டு இருக்கும் போது சொரிய தோணுமா நமக்கு? அல்லாஹ் நின்றுகிட்டு இருக்கும் போது இங்க சொரியணும், அது பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், இங்க திரும்பணும், இதெல்லாம் தோணுமா? முன்னாடி நின்றுட்டு இருக்கான், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நீ எப்படி நிக்கிற, நீ எப்படி ஓதுற, என்ன செய்யற அப்படின்னு முன்னாடி நின்று பார்க்கறான்ற உணர்வு இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது, விளையாட முடியாது, பராக்கா இருக்க முடியாது, அவ்வளவு ஒழுக்கமாக தொழ முடியும். அதே மாதிரி துஆவுடைய சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கும் போதும் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், நமக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கிறோம் என்கிற அந்த உணர்வு பூர்வமாக இருந்து துஆ செய்கிற போது அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆவா ஆகும். இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, துஆ செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தபுக்கும் அல்லது தபாக்கும், அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்யுங்கள், இல்லைன்னா அழுகிற மாதிரி நடிச்சாவது துஆ செய்யுங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கணும், கண்ணீர் வடிச்சாலும் பத்தாது. கண்ணீர் வடிச்சு வடிச்சு அழுது 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 கண்ணீரெல்லாம் போய் ரத்தம் வர்ற அளவுக்கு அழுதாலும் நாம செஞ்ச பாவத்துக்கு தகும். அவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கோம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த லைலத்துல் கத்ர் கிடைக்கிறதுனால பிரயோஜனமா போகுது. அவ்வளவு பாவம் ஸ்டாக் இருக்கு. அப்ப நாம உணர்வு பூர்வமா துஆ செய்யும் போது அழுக வரும், அழுக வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவேளை அழுகையே வரல, கல் நெஞ்சா நம்மளுடைய இதெல்லாம் மாறி போச்சு, நம்மளுடைய பாவங்களை நினைக்க முடியல, துஆ செய்யும்போது யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாகன்னு போயிடக்கூடாது. பாவத்தை மன்னிப்பாயாகன்னு சொல்லும் போது நம்ம கண் முன்னாடி நாம செஞ்ச பாவங்கள் அப்படியே வரிசையா அடுக்கடுக்கா நமக்கு முன்னாடி வரணும்.
நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம், எவ்வளவு பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில போயிருக்கு, எந்தெந்த நேரத்துல எப்படியெல்லாம் பாவம் செஞ்சிருக்கோம், அதெல்லாம் நம்முடைய கண் முன்னாடி வரணும். அப்படி வந்தாதான் அது பிரயோஜனமான துஆவாக மாறும். அப்படி இல்ல, நான் வரலன்னா அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான், அவனை கெஞ்சவாவது செய்யணும்ல, கெஞ்சியாவது அல்லாஹ்ட்ட கேட்கணும்ல, அல்லாஹ் என்னை தந்துரு, என்னை விட்டுறாத, கை விட்டுறாத அப்படின்னு கெஞ்சவாவது செய்யணும்ல, அப்படியாவது கேளுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக துஆ செய்கிறதற்காக அடிக்கடி சொல்லியிருக்கேன், நமக்குன்னு ஒரு நேரங்கள் இருக்கணும். நம்ம எப்பவும் வளமழையாக அந்த நேரத்துல துஆ செய்யற பழக்கம் வச்சிருக்கணும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நம்மளுடைய தேவைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான் என்கிற நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழ்வில் நாம் எத்துணை துஆக்களை செய்வோமோ அத்துணை துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன்.